ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய நாமக்கல் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய விடுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பள்ளி மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய விடுதியில் 2018 காலகட்டத்தில் ஒரு வாலிபருக்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய நாமக்கல்ல இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு பள்ளிக்கூட நிர்வாகத்தினுடைய விடுதியில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ரேணுகா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2018 காலகட்டத்தில் அவங்களுடைய பெரியப்பா மகனான குணசேகரன் அப்படிங்கிற நபருக்கு நடந்ததுங்க. இந்த கதையில் அவருடைய பெயரை குணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாங்க. குணா அப்படிங்கிற நபருக்கு கிட்டத்தட்ட 2 வார காலகட்டத்துக்கு முன்னாடி தான் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சுங்க. அதே நேரத்தில் கல்லூரியில் படித்த தோழியை தான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க. 2 வார காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த குணா அப்படிங்கிறவருக்கு திருமணம் முடிச்சு இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இரவு மண்டபத்துக்கு வந்து இந்த ரேணுகா மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே போயிட்டாங்க. ஓரளவுக்கு 12 மணி ஆன பிறகு பெரியவங்க எல்லாமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது தன்னுடைய அண்ணன் தானே இந்த குணசேகர் அப்படிங்கிறவர், அதனால ரேணுகா அப்படிங்கிறவங்க அவருடைய ரூம்ல போய் அவங்களுடைய சித்தி அப்புறம் ரேணுகா அப்புறம் குணசேகர் 3 பேரும் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரேணுகாவுடைய சித்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நீண்ட நாள் சப்ஸ்கிரைபருங்க, அவங்க நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உடனே ரேணுகாவும் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய காரணத்தினால 2 பேரும் இந்த பேய் டாபிக்கை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே மாப்பிள்ளையான குணசேகர் அப்படிங்கிறவர் தான் யாருக்கிட்டையும் சொல்லாத 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த பள்ளிக்கூட விடுதியில் நடந்த விஷயத்தை தன்னுடைய சித்தி மற்றும் ரேணுகா கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குணாவினுடைய முழு சம்மதத்தோடு தான் இந்த ரேணுகா அப்படிங்கிற பெண் இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணாங்க மின்னஞ்சல்ல. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2018 காலகட்டத்தில் இந்த குணசேகர் அப்படிங்கிறவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாமக்கல் இருக்கக்கூடிய மிக பிரபலமான பிரைவேட் ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூல் எப்போதுமே வருடம் ஸ்டேட் லெவலில் மார்க் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடங்க. அப்படி இருக்கக்கூடிய அதே பள்ளிக்கூடத்தை தான் இந்த குணசேகர் அப்படிங்கிறவர் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க. இவருடைய சொந்த ஊரும் நாமக்கல் தாங்க. நீங்கள்லாம் கேட்கலாம், ரெகுலராக வந்து பஸ்ஸில் போயிட்டு கூட வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குணசேகர் 2018 காலகட்டத்தில் ரொம்ப துருன்னு இருப்பாருங்க. ஏதாவது ஒரு சண்டை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருப்பாருங்க. தன்னுடைய அப்பா பேச்சையோ உற்றார் உடனுடைய பேச்சையோ சுத்தமாக கேட்க மாட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு பசங்கிட்ட அடிதடியில் ஏற்பட்டு வம்பிழுத்துட்டு வருவாருங்க. இதை பார்த்து அவங்களுடைய அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இங்கேயே இருந்தால் கெட்டு போயிடுவான், ஸ்டடிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான், அதனால் பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹாஸ்டலில் போய் விட்டோம் அப்படின்னா ஹாஸ்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. அந்த மாணவர்கள் எல்லாத்தையுமே அந்த மேனேஜர் வந்து படிப்பு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தாங்க அந்த மார்க் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பா பையன் எடுத்து அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லாவும் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் எடுத்து போய் சேர்த்திடுறாங்க. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 2 வருடமே அந்த ஹாஸ்டலில் தாங்க தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய விடுதி இருக்கு இல்லையா, அந்த விடுதியில் ஒவ்வொரு ரூம்லையும் 5 மாணவர்களை வைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ரூமினுடைய மாணவர்களை ஒரு ரூமில் இருந்தாங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 4 மாதத்துக்கு ஒரு முறையோ வேற ரூமுக்கு மாற்றிடுவாங்க. அது எதற்காக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. மேனேஜ்மெண்ட்டுடைய ரூல் இதுதான் இருக்கு. அந்த டைமில் தான் அந்த குணா அப்படிங்கிற நபர் இருக்கக்கூடிய அந்த ரூமை அப்படியே டோட்டலாக வேற ஒரு ரூமுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க சேஞ்ச் பண்ணி போன ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 48வது நம்பர் ரூமுங்க, ஏ பிளாக்ல. அந்த ரூமுக்கு போன பிறகும் அந்த நண்பர்களோடு குணா ஜாலியாக தாங்க இருந்தார். அந்த ரூமில் குணாவை தவிர மீதம் இருக்கக்கூடிய 4 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. அதில் 4 பேரில் 2 பேர்த்தினுடைய பேர்களை கதைக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தருடைய பேர் கோகுல்ங்க, இன்னொருத்தருடைய பேர் ராம். இந்த 2 பேரும் இன்னும் ரொம்ப அட்டாச்சு இந்த குணசேகரன் அப்படிங்கிற நபருக்குன்னு சொல்லலாங்க. இவங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்டன்கள் இருப்பாங்க. அதில் கருப்பையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயசானவர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாருங்க. ஆனால் இன்னொருத்தர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாங்க. கருப்பையா அப்படிங்கிற இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் கூட படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தளர்வெல்லாம் ஏற்படுத்த மாட்டாருங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அப்படின்னா ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் படிக்கணுங்க. அதற்கடுத்து குளிச்சு முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து மறுபடியும் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா
8 9 மணி வரைக்கும் மறுபடியும் வந்து ஸ்டடியிலே இருக்கணுங்க. ரூம் வந்து பூட்டிட்டுல இருக்க முடியாதுங்க. வேற எந்த கலகலன்னு பேசுறதோ அல்லது விளையாடுறதோ முடியவே முடியாது. வார்டன் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணாலும் கூட அடி பிரிச்சு எடுத்துருவாங்க ஹாஸ்டல்லையே. இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் அட்மிஷனே போடுவாங்க. ஸோ அதனால பேரண்ட்ஸும் போய் இடையில கேட்க முடியாதுங்க. ஃபீஸும் கூட திருப்பி கொடுக்க மாட்டாங்க, டிசியும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ரூல் புக்கில் இருக்குங்க. ஸோ இந்த காரணத்தினால மாணவர்கள் எல்லாமே பயந்து போயிருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஹாஸ்டல் இருக்கக்கூடிய பசங்களுக்காக 2 வாரத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போடுவாங்க. வெள்ளிக்கிழமை வந்து என்ன படம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலீங்க. அந்த படத்தை பார்க்கக்கூடிய அன்றைய நாள் இரவு மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். படத்தை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்து படிக்க தேவையில்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் பசங்களை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. கலகலன்னு பேசிட்டு அதற்கு பின்னாடி போய் தூங்குவாங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக 2018 காலகட்டம் வீக்கெண்டில் ஒரு மூவி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி போடுறாங்க. அந்த மூவியை போய் இவங்க எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அப்படி போட்ட அந்த மூவி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, விஜய் சேதுபதி சார் நடித்த படம் இருக்கு இல்லையா, பீஸா. அந்த பீஸா படத்தை தாங்க போட்டிருக்காங்க. படத்தை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேராக அவங்க ரூமுக்கு பசங்க போயிட்டாங்க. அப்போது இந்த குணா அப்படிங்கிற இந்த நபருடைய ரூமுக்கு வெளியே வந்து ஒரு வெராண்டாம இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூவி பார்க்கக்கூடிய அன்றைய நாள் வந்து படிக்க தேவையில்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால 5 பேரும் வெளியே நின்று வெராண்டாவில் பேசிட்டு இருக்காங்க அந்த படத்தை பற்றி. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த குணசேகரனுக்கும் மற்ற 4 நண்பர்களுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குதுங்க. இந்த குணசேகர் அப்படிங்கிற இந்த நபரை பொறுத்தளவு சாமியும் கும்பிட மாட்டாரு, பேய் நம்பிக்கையும் கிடையாது. பெரும்பாலும் இளம் வயசுல நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்பிக்கை இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தாங்க இந்த குணசேகர் அப்படிங்கிறவர். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 4 பேருக்கும் இந்த ஆன்மாக்கள் பேய்கள் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்குதுங்க. இந்த 4 பேரும் ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய்கள் டாப்பிக்கை பேசிட்டு இருக்கும்போது குணசேகர் கிண்டல் அடிச்சிருக்காருங்க. டே இன்னுமாடா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு புடப்போட்டம் அப்படி சொல்லிட்டு இந்த பேயை பற்றி பேசிட்டு இருக்காங்க, மற்றபடி அப்படியெல்லாம் ஒன்று இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு குணசேகர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட உடனே மற்ற 4 நண்பர்களுக்கும் குணசேகருக்கும் அந்த ஆர்குமெண்ட் கொஞ்சம் சீரியஸாக கான்வர்சேஷனாக போயிட்டு இருக்குங்க. ஒரு நேரத்துக்கு பின்னாடி அந்த 4 பேரும் ரொம்ப டென்ஷன் ஆகி அதில் ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா குணசேகரை பார்த்து, டே இவனுக்கு அந்த பயமெல்லாம் இருக்குடா, அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாமல் பயம் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ள ஒன்றும் தெரியாத மாதிரி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டெம்பர் பண்ணி விடுறாங்க. அதை கேட்ட உடனே குணசேகர் டெம்பர் ஆகி அதை நான் நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க. அந்த டைமில் அந்த 4 பேரும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த ஓஜா போர்டை பற்றி பேசியிருக்காங்க. பேய் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஓஜா போர்டு தேவை, அதை விளையாட உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு நபர் கேட்குறாருங்க குணசேகரை பார்த்து. அப்படி கேட்ட உடனே குணசேகர் கொஞ்சம் கூட யோசிக்காம நீ கொண்டு வாங்க நான் விளையாண்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இவருக்கு தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்புறாரு. அப்போது அந்த மீதம் இருக்கக்கூடிய 4 பேரில் ராம் அப்படிங்கிறவர் குணசேகர்கிட்ட நான் லீவுக்கு போயிட்டு வரும்போது ஓஜா போர்டு வாங்கிட்டு வரேன், நைட்டு வந்து எப்போதாவது டைம் கிடச்ச அப்படின்னா விளையாண்டு பார்க்கலாம், கண்டிப்பாக நீ விளையாடணும், அப்போது தான் பேயை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகர்கிட்ட சொல்கிறாருங்க. உடனே குணசேகரும் கொஞ்சம் கூட யோசிக்காம சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த ஓஜா போர்டை விளையாண்டு பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சிட்டு அப்படின்னா 1 மாத காலகட்டத்துக்கு என்னுடைய துணிகள்லாம் நீங்கள் 4 பேரும் சேர்ந்து துவைச்சு கொடுக்கணும், அதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இந்த துணியை துவைக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாங்க, பசங்கள்லாம் அதில் வந்து ட்ரைனிங்லாம் இருக்காது இல்லையா, 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு தான் துவைச்சு கொண்டு வரணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா துணிகள் தீர்ந்து போச்சு அப்படின்னா ஹாஸ்டல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் டெரஸில் போய் துவைச்சிக்கிறது வழக்கங்க. அதே நேரத்தில் இவங்க துவைக்க முடியாமல் ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு துணிக்கும் வந்து டோக்கன் போட்டுருவாங்க. துணி துவைப்பதற்கு ரொம்ப காஸ்ட்லிங்க, ஒவ்வொரு துணிக்கும் பணம் அதிகமாக கொடுக்கணும், பெற்றோர்களுக்கு அது இன்னும் கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே துவைச்சுக்குவாங்க. இதெல்லாம் ஓஜா போர்டு விளையாண்டு பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் துவைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த நண்பர்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாத காலகட்டம் கழிச்சு பொங்கல் லீவ் வந்திருக்குங்க. அந்த பொங்கல் லீவுக்கு ஏ பிளாக் மற்றும் பி பிளாக் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கு கிளம்பும் போது ஏற்கனவே பேசின இந்த டாப்பிக்கை பற்றி குணசேகர்கிட்ட அந்த 4 பேரும் பேசியிருக்காங்க. ஊருக்கு போயிட்டு வரும்போது ராம் வந்து ஓஜா போர்டு வாங்கிட்டு வந்துருவான், நாங்கள் மறந்துட்டோன்னு சொல்லிட்டு நினச்சிடாத, கண்டிப்பாக ஓஜா போர்டு நீ விளையாண்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து அதை ரொம்ப சிம்பிளாக அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, கொண்டு வாங்கடா விளையாண்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாருங்க. பொங்கல் லீவ் முடிஞ்சு வரும்போது இந்த ராம் அப்படிங்கிறவர் ஓஜா போர்டை வாங்கிட்டு வந்திருக்காருங்க. வாங்கிட்டு வந்த உடனே மறுபடியும் அந்த 48வது ரூமில் நைட் நேரத்தில் அந்த ஓஜா போர்டை எடுத்து பார்க்குறாங்க. அந்த போர்டை பார்த்த பிறகு குணசேகர் வந்து நான் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஜா போர்டை விளையாண்டு அப்படின்னா பக்கத்து ரூம்லாம் சத்தம் கேட்கும். ஹாஸ்டல் வார்டனுக்கெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு போச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், வீட்டிலிருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிடுவாங்க. ஸோ இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து குணசேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ விளையாண்டா பெரிய பிரச்சனை ஆயிரும், இன்னும் 2 வார காலகட்டங்களில் மாடல் டெஸ்ட் வருது இல்லை, அந்த டெஸ்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊருக்கு போயிடுவாங்க, அந்த லீவில் வந்து நம்ம ஊருக்கு போகாமல் இங்கேயே இருக்கலாம், இங்கிருந்து அந்த ஓஜா போர்டை விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நண்பர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 2 வார காலகட்டம் கடகடன்னு ஓடி போயிடுச்சுங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த மாடல் டெஸ்ட் வந்த காரணத்தினால நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க மாடல் டெஸ்ட் லீவுக்காக. அப்போது ஏ பிளாக்ல ஒரு 5 பேர் 10 பேர் ஊருக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் இவங்களும் 5 பேர், பி பிளாக்லையும் கொஞ்சம் பேர் தாங்க இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த 5 பேரும் அன்றைய நாள் இரவு ஓஜா போர்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. அதே மாதிரி அன்றைய நாள் வெள்ளிக்கிழமைங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 வாரத்துக்கு
வாரத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாருமே போன காரணத்தினால அன்றைய நாள் வந்து மூவியும் போடலிங்க. அந்த கருப்பையா அப்படிங்கிற ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வார்டன் தாங்க இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதையும் எடுத்துக்க மாட்டாருங்க. சரி மூவியும் போடல, இன்னைக்கு நைட் வந்து ஓஜா போர்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை இரவு மிட் நைட் டைம் ஒரு 11 மணிக்கு மேலேங்க ரூம் எல்லாம் அடைச்சி வச்சுட்டு ரூமில் இருக்கக்கூடிய அந்த சாமி படங்கள் அப்புறம் அந்த ரிச்சுவலாக இருக்கக்கூடிய நிறைய திருநீர் அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பேக்கில் பேக் பண்ணி ரூமுக்கு வெளியே இருக்கக்கூடிய வெராண்டாவில் அந்த 5 பேரும் போட்டாங்க. ஓஜா போர்டு விளையாடும் போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க, அதை ஃபாலோ பண்ணணும். அதை தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நண்பர்கள் எல்லாமே குணசேகர்கிட்ட ஓஜா போர்டை எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குணசேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், அது மாதிரி நான் செஞ்சுக்கிறேன், அதிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்பிக்கை இல்லாத காரணத்தில் இப்படி பேசியிருக்காருங்க. ஆனால் ராம் மற்றும் கோகுல் இதற்கு முன்னாடியே ஓஜா போர்டை எப்படி விளையாடணும், என்ன பண்ணால் என்ன விளைவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபுல்லாக ஒரு யூடியூப் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அந்த சாமி படங்கள் ரிச்சுவல் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டாங்க. ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு மிட் நைட் 11 மணி தோராயமாக லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரூமினுடைய மத்திய பகுதியில் அந்த ஓஜா போர்டை வச்சு 5 பேரும் சுற்றி உட்காடுறாங்க. உட்கார்ந்துக்கிட்டு அந்த கேண்டிலை பற்ற வைக்கிறாங்க. கேண்டிலை பற்ற வச்சு அந்த ஓஜா போர்டு விளையாடுறதுக்கு ஒரு பொருள் வேணும். அதுக்கு பதிலாக 2 ரூபா காயின் இருக்கும் இல்லையா, அந்த 2 ரூபா காயினை வச்சு மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க 5 பேரும் சேர்த்து. சரி இந்த கதையில் முழுமையாக தெரிஞ்சுக்க முன்னாடி ஓஜா போர்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க. ஓஜா போர்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு வாய்ப்பாடு மாதிரி கொண்டு வந்த ஒரு போர்டு தாங்க அந்த போர்டு. ஆனால் போக போக இந்த ஓஜா போர்டு அப்படிங்கிறது பேய்கள் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிக்கு பெரிய அளவுக்கு பயன்படுச்சுங்க. நம்ம இந்தியா விட்டுருங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அமெரிக்கா போன்ற இடங்களில் பேரனாமல் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து உருவாகி வருவாங்க. அது ஒரு படிப்பு மாதிரி எடுத்து வந்து ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி செய்வாங்க. அவங்களுக்கு வந்து முதன்மையான ஒரு கருவி தாங்க இந்த ஓஜா போர்டு அப்படிங்கிறது. எங்கேயாவது போய் ஒரு ஆவிகிட்ட பேசணும் அல்லது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓஜா போர்டு ரொம்ப அதிகமாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த ஓஜா போர்டினுடைய வடிவமைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாக்ஸ் மாதிரி செஸ் போர்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. அந்த சைடும் இந்த சைடும் எஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதுக்கடுத்து A to Z வரைக்கும் இங்கிலீஷினுடைய அந்த லெட்டர்ஸ் எல்லாமே எழுதியிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக் லெட்டர்ஸ் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 வரைக்கும் 10 வரைக்கும் 0 வரைக்கும் எழுதியிருக்கும். அதுக்கடுத்து பாட்டமில் வந்து குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு போக போக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓஜா போர்டினுடைய கார்னர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த 3 பேருடைய அந்த ரிச்சுவல் தேவையான அந்த குறியீடுகள் இருக்கும் இல்லையா, அந்த குறியீடுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி அமைப்போடு தான் அந்த ஓஜா போர்டு இருக்குங்க. அதை வச்சு தான் ஆவிகளோடு கம்யூனிகேட் பண்ணுறாங்க இந்த பேய்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க. சரி நம்ம பேக் டு ஸ்டோரிக்கு வரலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓஜா போர்டை வச்சு தான் இந்த குணசேகர் மற்றும் அவங்களுடைய 4 நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாடும் போது இந்த 4 பேரும் குணசேகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ தான் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்க, அதனால் நீயே வந்து யாராவது செத்து போனவங்களை வந்து பேர் சொல்லி இங்கே வர வைக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு குணசேகர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போது 4 நண்பர்களையும் பார்த்து சோப்பு டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் வாங்கி வச்சிட்டீங்களாடா என் துணியெல்லாம் துவைப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிண்டல் அடிச்சிருக்காருங்க. அதை கேட்ட அந்த 4 பேரும் விளையாடு அப்புறம் இந்த சீரியஸ்னஸ் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த குணசேகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டக்குன்னு வாயில மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஏதாவது செத்து போனவங்க இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட அந்த 4 பேரும் டென்ஷன் ஆகி விளையாட்டுத்தனம் பண்ணாதரா, சீரியஸாக சொல்லிட்டு இருக்கோம், யாரையாவது பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களும் அவங்க இருக்கக்கூடிய டென்ஷனை பார்த்து சரி நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து இங்கே பக்கத்தில் யாராவது ஆண்மக்கள் பேய்கள் இருந்தீங்கன்னா வாங்க, உங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குணசேகர் சொல்லியிருக்காருங்க. இதை சொன்ன உடனே அந்த 4 பேரும் பயந்து போயிட்டாங்க. உதவி செய்கிறேன்லாம் சொல்லாதரா, அது போகாதரா அப்படின்னு சொல்லும்போது வந்தா நான் உதவி செஞ்சுக்கிறேன், நீங்களாம் அமைதியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் கிண்டலா தாங்க இப்படி பேசுறாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அப்படி சொல்லியும் கூட எந்த ஆன்மாக்களும் வரலீங்க. அந்த மூவ் பண்ணக்கூடிய அந்த 2 ரூபா காயின் இருக்கு இல்லையா, அந்த காயின் மேலே தான் 5 பேரும் கை வச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட நகராம அப்படியே இருந்திருக்குங்க. அதற்கு பிறகு டென்ஷன் ஆகிட்டாருங்க குணசேகர். நான் சொன்னேன்லடா ஆவியும் இல்லை பேயும் இல்லை, பேசாம காலையில் எந்திரிச்சு அழுக்கு துணிகளை துவைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருதுடா, இதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாருங்க. மறுபடியும் அந்த 4 பேரும் இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் எதுவுமே வராத காரணத்தினால டக்குன்னு இந்த குணசேகர் என்ன சொன்னார் அப்படின்னா, டென்ஷன் ஆகி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ரத்தக்காவு கொடுத்தோம் அப்படின்னா பேய்கள் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, உங்களுக்காக வேணா நான் அதையும் பண்ணுறேன்டா, வருதான்னு பார்க்கலாம், கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அந்த பின் எடுத்து தன்னுடைய விரலில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை உருவாக்கி அந்த ஓஜா போர்டு மேலே தெளிக்க விட்டுருக்காருங்க. அதை பண்ண மற்ற 4 நண்பர்களும் வேண்டாண்டா வேண்டாண்டா இது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்ல இதை கேட்காம அந்த ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஜா போர்டு மேலே தெளிச்சிட்டாருங்க. தெளிச்ச அடுத்த செகண்டே அந்த விரலில் வச்சிருக்கக்கூடிய அந்த 2 ரூபா காயின் இருக்கு இல்லையா, சரட்டுன்னு ஒரு சைடு வந்து அப்படி மூவ் ஆக பார்க்குதுங்க. மூவ் ஆன உடனே மிரண்டு போயிட்டாங்க. அப்போதும் இந்த குணசேகர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளை மீறி இந்த 4 பேரும் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி அந்த காயினை அந்த 4 பேர் தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அந்த 4 பேர் குணசேகர் தான் இப்படி மூவ் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. இதை வந்து நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகர் சொல்றாருங்க. அதற்கு பிறகு இது தானா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருக்கும் சீரியஸ்னஸ் புரிஞ்சிருச்சுங்க. டே அது வந்துருச்சாட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் குணசேகர்கிட்ட சொல்றாங்க. அப்போதும் குணசேகர்
அதையெல்லாம் நம்பலிங்க. அடுத்த கேள்வி கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் சொன்ன காரணத்தினால குணசேகர் அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, வந்திருக்கிறது பையனா பொண்ணா, அதாவது பாய் ஆர் கேர்ள் அப்படி சொல்லி கேட்டுக்காருங்க. உடனே அந்த 2 ரூபா காயின் மூலியமாக அந்த A to Z வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும்ல, அதில் BOY இந்த மாதிரி 3 லெட்டர்ஸ்க்கும் போய் ஜாயிண்ட் ஆகிட்டு வந்த உடனே பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மிரண்டு போயிட்டாங்க குணசேகர் மற்றும் அவங்க 4 பேரும். ஏன்னா இவங்க சொல்றது உண்மையாட்டு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குணசேகர் நம்ப ஆரம்பிக்கிறாருங்க. உடனே அடுத்த கேள்வி என்ன அப்படி சொல்லி கேளுன்னு சொன்ன காரணத்தினால டக்குன்னு அந்த இடத்த விட்டு குணசேகர் எந்திரிச்சு அவருடைய ஸ்கூல் பேக் இருக்கு இல்லையா, ஸ்கூல் பேக் வைக்கக்கூடிய ரேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ரூமுக்கு வந்திருக்காங்க, புது ரூமுக்கு. அவருடைய பேக் வைக்கக்கூடிய அந்த ரேக்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக் வைக்கும்போது கீழே அந்த பாஸ்போர்ட் சைஸ் பையனுடைய போட்டோ இருந்திருக்கு. அந்த போட்டோவை பார்த்த உடனே குணசேகர் என்ன ஸ்டார் அப்படி சொல்லி பார்த்தா, இந்த ரூம்ல தங்கியிருந்த ஏதாவது பழைய சீனியர் பசங்களா இருக்கும், ஏதோ விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படி நினைச்சிட்டு அந்த போட்டோவை அதை எடுக்காம அங்கேயே விட்டாருங்க. அப்போ இந்த ஓஜா போர்டு நடந்துட்டு இருக்கும்போது அந்த போட்டோவை பத்தி ஞாபகம் வந்து அதை போய் எடுத்துட்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல உட்கார்றாருங்க. உட்கார்ந்துட்டு அந்த போட்டோவை ஓஜா போர்டு பக்கத்தில் வச்சு இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. கேட்ட உடனே அந்த விரல்கள் வந்து அப்படியே அந்த 2 ரூபா காயின் மூலியமாக மூவ் ஆகி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டாங்க. கரெக்ட் தான், இந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்கும், ஏன்னா அதனால தானே ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த டைமில் அடுத்த கேள்வியாக குணசேகர் என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த பையன் இப்போ எந்த டிகிரி படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க. இப்படி கேட்கும்போது எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாமல் விரல்கள் நகராமல் அந்த 2 ரூபா காயின் அப்படியே இருந்திருக்குங்க. கடைசியாக இப்போ இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே டக்குன்னு விரல்கள் மறுபடியும் மூவ் ஆகுதுங்க. அவருடைய விரல்கள் மூவ் ஆகி எங்கே போய் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹியர் HERE அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. HERE அப்படின்னா நான் இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதுங்க. அப்படி இந்த ஓஜா போர்டில் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போய் காமிச்ச உடனே மிரண்டு போயிட்டாங்க. இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச உடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. இந்த 5 பேர்த்துக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆவியனுடைய நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு பயத்தோடைய தடுமாறி இப்போ எங்கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறது நீயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. அப்படி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே 5 பேரும் மிரண்டு போயிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓஜா போர்டு விளையாண்டு இருக்கும்போது அதனுடைய ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆன்மாக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களோ அது போகலாம், இந்த விளையாட்டுலேருந்து வெளியே போகலாம்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் விலகி வரணும். பயந்துக்கிட்டு தூக்கி போட்டு வெளியெல்லாம் பாதியில் வர முடியாதுங்க. வந்தோம் அப்படின்னா பெரிய ஆபத்துங்க, உயிருக்கே கூட உழைவிக்கும் அந்த ஆன்மாக்கள். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் குணசேகர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த ஆன்மாவை கூப்பிடும்போது நீ வந்த அப்படின்னா உனக்கு தேவையான உதவிகளை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்பி தான் அந்த ஆன்மா இங்கே வந்திருக்கு. ஆனால் இப்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளியே வந்தார் அப்படின்னா அந்த ஆன்மாவனால இந்த 4 பேர் மற்றும் குணசேகருக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுங்க. நம்ம இந்த கேமை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகர் எவ்வளவு சொல்லியும் கூட இவங்க 4 பேரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. கீழே வந்து குட் பை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டை முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா குட் பையில் கொண்டு வந்து அந்த கையை வச்சுட்டு அப்படின்னா வெளியே வந்துக்கலாம். ஆனால் அப்படி விளையாட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குணசேகர் கேட்கும்போது நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னரில் போய் நோவில் தாங்க போய் நிற்குது. அது இந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டை முடிக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லுதுங்க. கடைசியாக 3 டைம் 4 டைமுக்கு மேலே இந்த விளையாட்டை க்ளோஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டும் கூட அந்த ஆன்மா வந்து உத்தரவு கொடுக்கவே இல்லைங்க. நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்து 2 ரூபா காயின் நிறுத்துதுங்க. அதற்கு பின்னாடி டென்ஷனான குணசேகர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஓஜா போட தூக்கி வீசிட்டாருங்க. தூக்கி வீசின உடனே இந்த 4 பேரும் மிரண்டு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேம் வந்து பாதியில் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்மா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருங்க. அந்த 4 பேருக்கும் நல்லா தெரியும், அதை படிச்சிருக்காரு. ஸோ குணசேகருக்கு வந்து இது புதுசு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் பயம் வேற வந்துருச்சு, அவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாயிட்டாருங்க. அதனால தான் கேமை தூக்கி போட்டு லைட் எல்லாம் போட்ட காரணத்தினால என்ன பண்றது அப்படின்னு தெரியலீங்க. சரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே 5 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க, குணசேகர் உட்பட. இதுவரைக்கும் சாமி நம்பிக்கையும் கிடையாது, பேய் நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் இப்போது தன்னுடைய உள்ளுணர்வில் குணசேகருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. விடிய தூங்காம கரெக்டாக ஒரு 2 மணி வரைக்கும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருந்து 5 பேரும் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. இந்த குணசேகர் மட்டும் எந்திரிக்கல, அனத்திட்டே கடந்திருக்காருங்க. அதில் ராம் அப்படிங்கிற நபர் வந்து குணசேகரை போய் தொட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஃபீவருங்க, ஹை ஃபீவர் இருந்திருக்கு. உடனே ஃபீவர் பயங்கரமாக அடிக்குதுடா, கிளினிக்கான போகலாம் வாடனட்டு கேட்டு அப்படி சொல்லும்போது வேண்டாண்டா, நாங்கள் போய் சொன்னோம் அப்படின்னா நம்ம விளையாண்டதில் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை பயந்துக்கிட்டு எதுவுமே சொல்லிங்க. சனிக்கிழமை மார்னிங் டிஃபன் வந்து இந்த 5 பேரும் சாப்பிடலிங்க. மதியம் 1 மணி ஆன காரணத்தினால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத காரணத்தினால எல்லாத்துக்கும் பசியாக ஆரம்பிச்சிச்சுங்க. உடனே இந்த குணசேகரை தவிர மற்ற 4 நண்பர்கள் கேண்டீனுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது குணசேகர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா என்னால் நடக்கவே தெம்பில்லடா, ஃபீவர் வேறு அதிகமாக இருக்குது, சாப்பாடு எனக்கு எங்கள் ரூம் கொண்டு வந்துருக்கு அப்படி சொன்ன காரணத்தால் 4 பேரும் கிளம்பி கேண்டீனுக்கு போயிட்டாங்க. அப்போது குணசேகர் மற்றும் அந்த 48வது ரூமில் தனியாக தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. தூங்கிட்டு இருந்தப்போ தான் அவருடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு அமானுஷ்ய சம்பவம் முதல் முறையாக நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா மதிய நேரம் உச்சி வெயில் டைம் அப்படி சொல்லலாங்க. ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக தனக்கு பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண உடனே முழிச்சு பார்க்குறாருங்க. எந்திரிக்காமையே முழிச்சு பார்த்த உடனே அந்த ரூம் வந்து பெரிய ரூம் தாங்க, 5 பேர் படுத்துக்கூடிய காரணத்தால் பெட்டு வந்து பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும்.
ஒரு கார்னரில் வந்து ஒரு 5 அடி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மாதிரி ஒரு உருவங்க, அப்படியே கரும்புகை மாதிரி அப்படியே நெளியும் இல்லையா புகைகள் அப்படி அந்த மாதிரி அந்த உருவம் அந்த கார்னரில் நிற்குதுங்க. இதை பார்த்த உடனே சத்தம் போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாருங்க. என்ன பண்ணுச்சு அப்படின்னு தெரியல, கண்ட்ரோல் பண்ணிச்சாட்டுக்கு சத்தமும் போட முடியல. அது மட்டும் இல்லாமல் கண்களை கூட மறுபடியும் கண்ணு வச்சு மூடிக்க முடியலைங்க. அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருக்காருங்க. அது ஒரு பையனுடைய உருவம் சொல்லிட்டு நல்லா தெரியுது. நல்லா உத்து பார்க்கும்போது தாங்க தெரியுது, நேற்று வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பார்த்தா அதே பையன் மாதிரி தாங்க தெரியுது. உடனே இவருக்கு புரிஞ்சிச்சுங்க, அந்த பையன் இறந்து போயிட்டான்னு, எப்படி இறந்தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அப்போது முருகா முருகா அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள வேண்ட பார்க்குறாருங்க. முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தள்ளி கார்னரில் நின்றுட்டு இருந்த உருவம் சரசரன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குணசேகர் பக்கத்தில் வர பார்க்குதுங்க. உடனே பயந்து போன குணசேகர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெட்டு தாங்க அந்த ரூமில் கடைசி பெட்டு. அவருடைய பெட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல முருகன் ஃபோட்டோ ஒன்றும் விபூதியும் வச்சிருக்காங்க. அதை செய்வது வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் அப்படிங்கிற நபர் தாங்க. அவர் முருகன் பக்தன். ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அங்கே சாமி கும்பிடுவார். அந்த ஃபோட்டோ மற்றும் விபூதிக்கு பக்கத்தில் தான் இவருடைய பெட் இருக்கக்கூடிய காரணத்தினால டக்குன்னு யோசனை வந்து திரும்பலாம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு திரும்பி முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய ஃபோட்டோவை கையில் தொட்டாருங்க. தொட்ட அடுத்த செகண்ட் பயங்கரமாக ஒரு சத்தம், அந்த மாதிரி அலறி கத்திக்கிட்டு அந்த கூச்சல் சத்தத்தோடு வெளியே விண்டோ இருக்குங்க. அந்த விண்டோ வழியாக அந்த கரும்புகை வந்து வெளியே போயிருக்குங்க. இவர் கத்திலிங்க, அந்த விகாரமான உருவம் தான் கத்திருக்கு. அந்த சத்தம் வந்து குணசேகர் கூடிய ரூமில் கேட்ட உடனே வார்டன் வேகமாக ஓடி வந்து பார்க்குறாருங்க. பார்க்கும்போது அந்த உருவம் வெளியே போன உடனே இவர் எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போய் உட்காந்துருக்காருங்க. என்னடா ஆச்சு, எதுக்குடா கத்துன அப்படி சொல்லி கேட்கறாருங்க. ஏன்னா சத்தம் அப்படிதான் கேட்டுச்சு, குணசேகர் கத்துன மாதிரி. ஆனால் குணசேகர் கத்துறீங்க, அந்த ஆன்மா தான் கத்திருக்கு. இதையெல்லாம் சொன்னால் பெரிய பிரச்சனையாயிருமே. நேற்று நைட்டு ஓஜா போட்டு விளையாண்டா இப்படிலாம் நடந்துன்னு சொன்னால் டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ பயந்து போய் ஒன்றும் இல்லை, கெட்ட கனவு கண்ட அப்படி சொல்லியிருக்காருங்க. அதற்கு பிறகு காய்ச்சல்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு தான் போனாங்க, சாப்பாடு கொண்டு வருவாங்க, கனவு அதுன்னு சொல்லலாம், படுத்து தூங்க அப்படி சொல்லிட்டு நேராக வந்து ஹாஸ்டல் வார்டன் கிளம்ப பார்க்குறாருங்க. இருங்க வார்டன், நானும் வந்து பேச்சு துணைக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்த காரணத்தினால வெயிட் பண்ணி அவரையும் கூப்பிட்டு ஹாஸ்டல் வார்டன் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் சேர் இருக்குங்க, அங்கே போய் உட்காந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு அந்த நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணசேகருக்கு சாப்பாடு எடுத்துட்டு இங்கே வர்றாங்க. வந்த உடனே ஹாஸ்டல் வார்டன்கிட்ட கிளம்பி அந்த நண்பர்களோடு சேர்ந்து இந்த ரூமுக்கு வந்துட்டாருங்க. ரூமுக்கு வந்த உடனே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காருங்க. நீங்கள் போனீங்களாடா, தூங்கிட்டு இருந்தேன், கருப்பாக ஒரு பையன் மாதிரி உருவம், நேற்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பார்த்தா அதே மாதிரி தான் முகத்தோட்டம் இருந்துச்சு, என்னை பக்கத்தில் வந்து வர மாதிரி பார்த்தேன். உடனே முருகன் ஃபோட்டோவை யதார்த்தமாக தொட்ட காரணத்தினால அப்படியே பயங்கர சத்தம் போட்டு போயிடுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு ஹாஸ்டல் வார்டனே எந்திரிச்சு வந்து என்னன்னு கேட்டார். நான் சத்தம் போடவே இல்லை, அந்த ஆன்மா தான் சத்தம் போட்டு அப்படி விகாரமாக போச்சுடா அப்படின்னு சொன்ன உடனே நண்பர்கள் ஏற்கனவே நேற்று நடந்த நினச்சி பயந்து போயிட்டு இருக்காங்க. டே என்னடா சொல்ற, பயமுறுத்தாரா, உண்மை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையிலே நடந்துச்சுடா, நீ வேணா பாரு, என் நெத்தியில் வந்து திருநீர் இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குணசேகரை பொறுத்தளவு அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்து திருநீர் பூசணும் அப்படின்னா அழிச்சு விட்டுவாருங்க. அவருக்கு பிடிக்காது. அவங்க அம்மாவையே திட்டுவாருங்க, இப்படிலாம் வச்சு விடாதமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி நிறைய விபூதி வச்சிருந்திருக்காருங்க குணசேகர் அப்படிங்கிறது. அந்த ஆன்மா விண்டோ வழியாக வெளியேறின பிறகு ஹாஸ்டல் வார்டன் கூட போகிறதுக்கு முன்னாடி அந்த முருகன் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய திருநீர் எடுத்து பட்டை அடிச்சு தாங்க வந்திருக்காரு. அதற்கு பிறகுதான் இந்த 4 பேரும் நம்பினாங்க. நம்ம நினச்ச மாதிரியே அது உன்னை பொசஸ் பண்ணியிருக்க மாட்டேங்குது, உன்னை மட்டும் இல்லை எங்களை என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காங்க. அன்றைய நாள் பகல் அப்படியே முடிச்சு இரவு தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு மிட் நைட் 1 மணி வரைக்கும் கலகலன்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை பற்றி பேசிக்கிட்டு பயத்திலேயே பேசிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே மறுபடியும் தொட்டு பார்க்குறாங்க. இந்த குணசேகருக்கு காய்ச்சல் சரியாகவே இல்லை, பயங்கரமாக அதிகமாகிட்டு தான் இருக்குது. இதற்கு மேலே இங்கே இருந்த பெரிய பிரச்சனையாக இருந்தா ஹாஸ்டல் வார்டன்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வார்டன்கிட்ட மற்ற நண்பர்கள் போய் சொல்லிட்டாங்க. உடனே ஹாஸ்டல் வார்டன் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் இருந்துக்கோ, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீ ஊருக்கு கிளம்பி போயிரு, நாங்கள் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாக்கான கொஸ்டின் கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வார்டன் சொல்ல வேணாம், எனக்கு சரியாயிரும், டேப்லெட் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வார்டன் கிட்ட சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கிட்ட போய் மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க, ஏன்னா ஓஜா போர்டு விளையாண்டது வெள்ளிக்கிழமை நைட்டு, அடுத்த நாள் சனிக்கிழமை தான் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது இந்த சம்பவம் நடந்துச்சு. அன்றைய இரவு முடிச்சா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னா நான்வெஜ் போடுவாங்க, சிக்கன் போடுவாங்க. ஸோ ஏ பிளாக் மற்றும் பி பிளாக்ல ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் சிக்கனை மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க லஞ்சுக்கு. அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு இவர் கிளம்பி போக முடியலைங்க, ரொம்ப வீக்காக இருக்காரு, உடம்புல வந்து அந்த ஃபீவர் இருக்கக்கூடிய காரணத்தினால. அதே மாதிரி நீ ரெஸ்ட் எடுறா, நாங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம் சொல்லிட்டு 4 நண்பர்கள் கிளம்பிட்டாங்க. இவருக்கு பயம் இருந்தாலும் கூட முதல் முறை நடந்த காரணத்தினால அது பெருசாக ஒன்றும் இருக்காது, பகலாக தான் இருக்குது, நம்ம தூங்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பெட்டில் இருந்திருக்காருங்க. நண்பர்கள் அனுப்பி வச்சுட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு முன்னாடி குணசேகருக்கு ரெஸ்ட் ரூம் போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாருங்க. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கடைசி எண்டில் ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அங்கே போயிட்டு மூஞ்சியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்குறாருங்க. வாஷ்ரூமில் எப்போதுமே மிரர் இருப்பது வழக்கங்க, ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அந்த மிரரில் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு முழிச்சு பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க. நேற்று பார்த்தா அதே பையனுடைய உருவங்க கரையேறுன்னு பின்னாடி நிற்கிறத பார்த்து அலறி அடிச்சு கத்திட்டு மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாருங்க. கீழே விழுந்தவர் அப்புறம் அன்கான்சியஸ் ஆகிட்டா இருக்குங்க, எந்திரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு அவருக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து 4 நண்பர்கள் ரூமில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. வந்து பார்த்த உடனே குணசேகர் காணோம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. வாட்ச்மேன் இருக்கக்கூடிய இடம், வார்டன் இருக்கக்கூடிய இடத்துல இல்லை, எங்கேயுமே குணசேகர் இல்லைங்க. அரை மணி நேரம் தேடி பார்த்துட்டு கடைசியாக வாஷ்ரூமில்
இருப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு பர்டிகுலர் இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாருங்க. அதற்கு பிறகு பயத்தோடு அவசரமாக வார்டன் கிட்ட சொன்ன உடனே வார்டன் வாட்ச்மேன் எல்லாரும் ஓடி வந்து வாஷ்ரூம் தூக்கிட்டு வந்து ரூமில் படுக்க வைக்கிறாங்க. பெட்டில் படுக்க வச்சுட்டு குணசேகரனுடைய முகத்தில் வார்டன் வந்து தண்ணியை தெளிச்சு எழுப்புறாருங்க. தண்ணியை தெளிச்ச உடனே எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சு அப்படியே வித்தியாசமாக அங்கிட்டு பயத்தோடு பார்க்குறாருங்க. என்னடா ஆச்சு, அங்கே ஏன்டா மயக்கம் போட்டு விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் கேட்ட உடனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2-3 நாளாக வந்து ஃபீவர் இருந்த காரணத்தால சரியாக சாப்பிடல, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்ட வார்டன், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்கல்ல, சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படி சொன்ன காரணத்தால என்னமோ பண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்ப்பேன், நாளைக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவேன், இப்படியே இருந்துச்சா அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருங்க. அவர் போனதுக்கு பின்னாடி எல்லா விஷயங்களையும் மறுபடியும் நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காருங்க. நண்பர்கள் அரண்டே போயிட்டாங்க. அதில் ஒரு நண்பன் இது வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம வார்டன்கிட்ட சொல்லி அம்மா அப்பாட்டி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் திட்டு விடுவோம். அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டில் அடிச்சே கொண்டு விடுவாங்க, இதெல்லாம் ஏன்டா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயந்து போய் மற்ற நண்பர்கள் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. குணசேகரும் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் அவருக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த குணசேகரை பொறுத்தளவு பியூர் வெஜிடேரியனுங்க, நான்வெஜ் சாப்பிடவே மாட்டார். சிக்கனை பொறுத்தளவு ஒரு பெரிய கப்பில் வந்து போட்டு தனியாக கொடுப்பாங்க. வாரம் கொடுக்கக்கூடிய சிக்கனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க 5 பேரும். அதே மாதிரி தான் அந்த சிக்கன் கப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வச்சிருக்காங்க குணசேகருக்கு தேவையானது. அப்போ இந்த வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடை குணசேகர் சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த சிக்கன் கப்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா 5 பேரில் 2 பேர் மட்டும் எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. மீதி 3 பேர் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம், எனக்கு போதும்னு சொல்லிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய சிக்கன் பீஸ் ஓரளவுக்கு அதிகமாக தாங்க இருக்கும். எல்லா சிக்கன் பீஸையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எலும்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வெளியே ஒரு டஸ்ட்பின் மாதிரி இருக்கும், அதில் போட்டணும் மிச்சமான சாப்பாடு எல்லாம். அதில் வந்து போட்டுட்டு அன்றைய பகல் அப்படியே இதை பற்றி பேசிட்டு தூங்கிட்டாங்க. நாளைக்கு வந்து ரொம்ப காய்ச்சல்னா ஊருக்கு போயிடறான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அன்றைய நாள் இரவு நடந்தது தான் அந்த 5 பேர்த்துக்கும் அதிபயங்கரம் அப்படின்னே சொல்லலாங்க. எல்லாரும் 2-3 நாளாக சரியாக தூங்காத காரணத்தினால நல்லா தூங்கிட்டாங்க. மிட் நைட் டைம் இந்த கோகுல் அப்படிங்கிற நபர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னலையா, தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி தவிக்குன்னு வாட்டர் கேன் எடுக்கலாம்னு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு பெரும்பாலும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட் லைட் மட்டும் தான் போட்டுப்பாங்க, இருட்டாக தான் இருக்கும். லைட்டை போட்டு பார்த்த உடனே இந்த கோகுல் அப்படிங்கிறவருக்கு உயிரே நடுங்கி போகும் வகையில் ஒரு காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ரூம் பெரிய ரூம் சொன்னலையா, ஒரு கார்னரில் ஸ்டடி டேபிள் மாதிரி ஒரு டேபிள் இருக்குங்க. அந்த டேபிளுக்கு மேலே இந்த குணசேகர் அப்படிங்கிற எந்திரிச்சு அப்படியே உட்காந்து விகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா எதையோ சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. என்ன சாப்பிட்றான்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது சிக்கன் எலும்புகளுங்க. அந்த சிக்கன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேஸ்ட்டை வந்து வெளியே டஸ்ட்பினில் போட்டுருந்தாங்கல்ல, அதை எடுத்து கொண்டு வந்து அந்த சிக்கன் எலும்புகளை நெருன்னு கடிச்சிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் குணசேகரனுடைய முகத்தை நார்மலாக பார்க்கவே முடியலைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பியூர் வெஜிடேரியனுங்க, நான்வெஜ்ஜை பார்த்தாவே வாந்தி எடுப்பார். ஆனால் விகாரமாக எலும்புகளோடு நறுக்கு முறுக்குன்னு கடிச்சிட்டு இருக்காருங்க. அவருடைய முகத்தோற்றத்தை விகாரமாக இருக்குங்க, பார்க்கவே முடியல. பயந்து போன கோகுல் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அலறி அடிச்சு கத்தி எழுப்பி விட்டாருங்க. எல்லாரும் எந்திரிச்சு பார்க்கும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்கன் வேணும் சொல்லிட்டு அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து சாப்பிட்றாருங்க. பயந்து போயிட்டு ராம் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா குணசேகர் மேலே இன்னும் கொஞ்சம் அட்டாச்சு பாசம்னு சொல்லலாம். என்னடா மாப்பிள்ள பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போனதாங்க. அவர் வந்து ஒரு பீங்கான் தட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு துண்டுகளை போட்டு தான் சாப்பிட்ருக்காரு. அந்த பீங்கான் தட்டை ராமனுடைய முகத்தில் பட்டாரம் அடித்து உடஞ்சே போச்சுங்க. இதை பார்த்த மற்ற நண்பர்கள் அலறி அடிச்சு நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து கருப்பையா தான் இருப்பார். கருப்பையாகிட்ட சொல்லிட்டாங்க வார்டன். வார்டன் வேகமாக ஓடி வந்து நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போதும் குணசேகர் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாருங்க. வார்டனையே தாக்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவருடைய முக தோற்றம் கருப்படிச்சிருக்கிறத பார்த்து வார்டனுக்கு புரிஞ்சிருச்சுங்க. வார்டன் அந்த முருகன் போட்டை பார்த்த உடனே அந்த விபூதி இருக்கும் இல்லையா, அது திருச்செந்தூர் முருகனுடைய விபூதியாட்டு இருக்குது. அந்த விபூதி எடுக்க ட்ரை பண்ணுறாருங்க. அடுத்த செகண்டே ரொம்ப அலறி அடித்து கத்திக்கிட்டு வார்டனை தாக்க போகிறாருங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் எடுத்து கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி விபூதியை வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் பூசி விட்டாங்க. பூசி விட்ட உடனே அப்படியே இந்த குணசேகர் அப்படிங்கிற ஒரு மயக்கம் போட்டு கட்டலில் படுத்துட்டாருங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வார்டனுக்கு தெரிஞ்சிச்சுங்க, நீங்கள் என்னடா தப்பு பண்ணீங்க, இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. கேட்ட உடனே அந்த ஓஜா போர்டை வச்சு விளையாண்டது, ஒரு பையனுடைய ஆன்மா வந்தது, அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த கருப்பையா அப்படிங்கிற ஒரு ரொம்ப வருடங்களாக இந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வார்டனாக இருக்காருங்க. அவருக்கு இந்த ரூமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பசங்கிட்ட சொன்னால் இன்னும் பயந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை டிசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா வர சொல்கிறா, இவனை ஊருக்கு அனுப்பிடலாம், அதற்கு பின்னாடி மேனேஜ்மெண்ட்ட மற்ற விஷயங்களை சொல்லலாம், உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் வார்டன் கருப்பையா சொல்கிறாருங்க. சரிங்க வார்டன் அப்படி சொன்ன காரணத்தால் வார்டன் வந்து குணசேகரனுடைய அம்மா அப்பாவுக்கு அந்த டைமில் நள்ளிரவு நேரத்தில் ஃபோன் பண்ணுறதுக்காக வெளியே போய் வெராண்டாமா இருக்கக்கூடிய பகுதியில் நடந்து பேசிட்டு இருக்காருங்க. அதே நேரத்தில் அந்த வார்டன் கூடவே மீதம் இருக்கக்கூடிய 4 பேரும் நடந்துகிட்டே இருக்காங்க. சடனாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கட்டளை மயக்கம் போட்டு கிடந்த குணசேகர் இருக்கார் இல்லையா, திருநீர் பூசின காரணத்தினால டக்குன்னு பெட்லேருந்து குணசேகர் சடனாக எந்திரிச்சு மெயின் டோரில் உள் சைடு வந்து லாக் போட்டாருங்க. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கத்துறாங்க நண்பர்கள் மற்றும் வார்டன் எல்லாருமே. ஏதாவது பண்ணிக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போன வார்டன் வந்து ஜன்னல் கதவை உடச்சி திறந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்ட ட்ரை பண்ணுறாருங்க. இதை பார்த்த உடனே பி பிளாக்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையுமே சத்தம் போட்டு கூப்பிட்டாருங்க. எல்லாரும் ஓடி வந்து மெயின் டோர் கதவை வந்து உடச்சி உள்ளே போயிட்டாங்க. உடச்சி உள்ளே போய் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க, தொங்கிட்டாரு, அதுக்குள்ளே காப்பாற்றிட்டாங்க. கீழே கொண்டு வந்து வச்ச உடனே அவங்களுடைய அம்மா அப்பா அப்புறம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் வார்டன் சொல்லிட்டாருங்க இந்த நடந்த விஷயங்கள் அனைத்தையும். இப்படி ஓஜா போர்டு விளையாண்டுருக்காங்க, பையன் இப்படி தூக்கு போட போயிட்டான், அவன் ஏதோ பொசஸ் ஆகிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரனுடைய அம்மா அப்பாவுக்கும் சொல்லிட்டாங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த வார்டன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நைட்டு
நைட்டு இதெல்லாம் சொல்லும்போது மிட் நைட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குணசேகரனுடைய சொந்த ஊரே நாமக்கல் தான். அவங்க அம்மா அப்பா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் காரை பிடிச்சி வந்துட்டாங்க. மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சீனியர் ஹெச்ஓடி அப்புறம் பிரின்சிபல் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த பிறகு என்ன நடந்துச்சு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு அந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபல் மற்றும் வார்டன் 2 பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சார்பாக ஒரு சாமியாரை வர வச்சிருக்காங்க ரிச்சுவல் பண்ணுவதற்காக. அது மட்டும் இல்லாமல் குணசேகரனுடைய அம்மா அப்பாவும் வந்து சேர்ந்துட்டாங்க. வந்த உடனே குணசேகர் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள உட்கார வச்சு இந்த 4 நண்பர்களை வெளியே அனுப்பிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க அப்பா அம்மாலாம் உட்கார வச்சு அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே அந்த பாஸ்போர்ட் சைஸில் ஒரு ஃபோட்டோ பார்த்தாங்களே, அந்த பையனுடைய ஆன்மா தாங்க குணசேகரனுடைய உடம்பை ஆக்குபை பண்ணியிருக்கு. அந்த பையன் கிட்டத்தட்ட 3 வருட காலத்துக்கு முன்னாடி இதே ரூமில் இருந்த பையன் தாங்க. இந்த ஸ்கூலுக்கு சேர்ந்த பையன் தான் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தான். பையனுடைய ஊர் வந்து தருமபுரி. ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்த பையன் பேர் தினேஷ். இந்த பையனுடைய எதிர்காலம் ஃபியூச்சர் எல்லாமே இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஆசைங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயாலஜி குரூப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு. அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க பயாலஜி படிக்கிறதுல. மேத்ஸில் தாங்க அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இன்ஜினியரிங்கில் அதுதான் முக்கியம். ஸோ அம்மா அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண காரணத்தால் ரொம்ப டிப்ரெஷனுக்கே போயிட்டாருங்க. அதே நேரத்தில் இந்த ஸ்டடியில் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால மார்க் வந்து ரொம்ப லோவாக தாங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவர் திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஊருக்கு போனோம் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவும் திட்டுறாங்க, இவ்வளோ ஃபீஸ் கொடுத்து நீ இப்படி ஆகிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பையன் படிக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லி அந்த பையனுக்கு இந்த மோட்டிவேஷனே இல்லாமல் போச்சுங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லெவலுக்கு போயிட்டான். இப்படி இருக்கக்கூடிய பையன் ஒரு நாள் வந்து ரொம்ப மார்க் கம்மியான காரணத்தினால அவங்க அம்மா அப்பாவை இங்கே வர சொல்லிட்டாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். அவங்க வந்ததுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா முன்னாடி உங்கள் பையன் வந்து தேர மாட்டான், ரொம்ப கஷ்டம், இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கான், எதுக்குமே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து அவனை வீட்டுக்கு கூட்டு போய் 2-3 நாள் வச்சிருந்து அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க, அப்போ தான் நாங்கள் சேர்த்து அப்படின்னு சொன்ன காரணத்தினால வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசியிருக்காருங்க. அந்த பையனுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் நினச்ச ஆசைகளை மொத்தமாக அந்த பையன் மேலே தலையில் போட்டாங்க. அதற்கடுத்து அங்கேயும் திட்டி சொந்தக்காரங்க மாமன் மச்சின்னு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசின காரணத்தினால அட்வைஸ் தாங்க முடியாமல் நேரம் ரூமுக்கு வந்தவர் தாங்க. நைட்டு இந்த 48வது ரூமுக்கு வந்தவர் அப்படியே தூக்கு மாட்டி இதற்கு மேலே நம்ம உயிர் வாழ வேண்டாம், நம்மளுடைய ஃபீலிங்ஸை யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு நம்ம இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷனாக இருந்த காரணத்தினால தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாருங்க. இது எல்லாமே இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் மற்றும் இந்த கருப்பையா வார்டனுக்கெல்லாம் தெரியுங்க. ஆனால் இவங்க வந்து 2 வருஷம் தான் ஆச்சு, 11வது 12வது தான் நீங்கள் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த விஷயம் தெரியலிங்க. அந்த பையன் இறந்து 6 மாத காலகட்டம் அந்த ரூமை பூட்டியே தான் வச்சிருக்காங்க, யாரும் பயன்படுத்த முடியாமல். 6 மாத காலகட்டம் கழிச்சு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே விட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட்டை சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ அதனால் வேறு ரூமுக்கு மாற்றிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த பையனுடைய உடம்புல இருந்து ஒன்று விடாமல் சொல்லுதுங்க, என்னுடைய வாழ்க்கையை போயிடுச்சு என்னுடைய பெற்றோர்கள்னால அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிருக்காங்க. ஆன்மாவாக இருந்தாலும் கூட அதை சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கேட்டு எல்லாத்தினுடைய கண்களில் தாரதாரியாக கண்ணீர் இருந்துருச்சுங்க. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு நல்லது தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்காத விருப்பம் இல்லாத எல்லா விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க தலையில் போட்டுறாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லைங்க. அதனால தான் தினேஷ் அப்படிங்கிற அப்பாவி இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுருக்காங்க. அந்த உயிர் போனதுக்கு காரணம் கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மான்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது எல்லா விஷயத்தையும் சொன்ன முடிச்ச பிறகு மறுபடியும் அந்த சாமியார் என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த பையன்கிட்ட எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வரைக்கும் ரொம்ப ஃபீலிங்ஸாக அழுதுகிட்டே சொல்லிட்டு இருந்தது சடனாக சிரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த ஆன்மா குணசேகரனுடைய உடம்புல இருந்து. எதற்காக சிரிக்கிற அப்படி சொல்லி கேட்கும்போது நான் இவனை செலக்ட் பண்ணல, அவன் தான் என்ன செலக்ட் பண்ணா, நீ வா உனக்கு தேவையானது செய்கிற அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டான், நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஓஜா போர்டு விளையாண்ட விஷயங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்கீங்க. ரத்தத்தை எல்லாம் கொடுத்த காரணத்தினால இவன் கூப்பிட்டானே சொல்லிட்டு நான் வந்தேன், இடையில வந்து விட்டுட்டு போயிட்டான், என்கிட்ட நிறைய கேள்விகள் இவனும் கேட்க வேண்டியது இருக்குது நானும் கேட்க வேண்டியது இருக்குது, அதனால் விட்டுட்டு போன காரணத்தினால நான் கோபத்தில் இவனை பிடிச்சிட்டேன், இவனை நான் விடமாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுதுங்க. நான் நிறைய வீடியோக்களில் சொன்ன மாதிரி ஆன்மாக்கள் ஒரு மனித உடலை பிடிச்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர விரும்பாதுங்க. ஏன்னா அது ஒரு சொகுசான வாழ்வு மாதிரி அது நினைக்கும். ஸோ அதே மாதிரி தான் குணசேகரனுடைய உடம்பை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடம் பிடிச்சிருக்குங்க. கடைசியாக அந்த சாமியார் இதற்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரிச்சுவல்லாம் பண்ணி கண்ட்ரோல் கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த ஆன்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்காக ஒரு உதவி செய்யுங்க, சிக்கன் வந்து எனக்கு வேணும், நிறைய சாப்பிடணும், அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குங்க. பியூர் வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய குணசேகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசைவத்தை பார்த்தாவே வாந்தி எடுப்பார். ஆனால் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை சிக்கன் பீஸ்களையும் எடுத்து வெளுத்து வாங்குதுங்க. கடைசியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சாமியார்கிட்ட சொன்ன வாக்கு கேட்ப அந்த உடலை விட்டு கிளம்பி போயிடுச்சுங்க. அதற்கு பிறகு தான் குணசேகரனுடைய அப்பா அம்மாவுக்கு நிம்மதியே வந்துச்சுங்க. நீ வந்து ஹாஸ்டல்லையே தங்க வேண்டாம், பக்கத்துல இருந்து தானே வர, நீ ரெகுலராக வந்துட்டே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்துட்டு போகிறதும் இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 10 ரூம் இருந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 48வது ரூமோட சேர்த்து அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து இருந்தவங்க எல்லாத்தையுமே வேறு பக்கம் மாற்றிட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த ஃப்ளோரும் ஃப்ரீயாக தாங்க இருக்கும். அதே நேரத்தில் அந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதோ எதுவுமே யாரும் போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 48வது ரூமை ஃபுல்லாக பெரிய பூட்டி மந்திர வேலி மாதிரி வச்சு கயிறுலாம் கட்டி விட்டுருக்காங்க. 2018ஆம் காலகட்டத்தில் என் அண்ணனுக்கு நடந்தது பிரதர். ஆனால் எங்களுக்கெல்லாம் இந்த சம்பவம் தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இரவு அந்த மண்டபத்தில் சொன்ன விஷயம் தான் அப்போதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஹாஸ்டலில் இருந்த பையனை எதுக்கு டெய்லி வந்துட்டு டேஸ் கலராக மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு ஃபுட் ஒத்துக்கல, அதனால தான் இங்கே மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும்
பார்த்துட்டு இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்றைய நாள் தான் நம்ம சேனலை அவங்களுடைய சித்தி மற்றும் ரேணுகா பார்த்த காரணத்தினால இந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஃபுட்டு, ஸ்டடி எல்லாமே ஹைஃபையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா அப்படிங்கிறவங்க சொல்லி முடிச்சாங்க. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, நான் இடையிலேயே சொன்னேன் இல்லையா, நம்ம குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன, எதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் எடுத்துகிட்டு போனால் தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். நம்மளுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நிறைவேற்ற முடியாமல் நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே அவங்களுடைய தலையில் போட்டு டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடுறோம். பெற்றோர்கள் இப்படி கம்பல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள பாதிப்பு இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய படிப்பை படித்தா அவங்களுக்கு எப்படி ஏறும்? ஸோ பெரும்பாலும் பெற்றோர்கள் நிறைய பேர் இப்பயும் அப்படி தாங்க இருக்காங்க. நீ இதை தான் படிக்கணும், இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு மகனாக இருந்தாலும் சரிங்க, மகளாக இருந்தாலும் சரி, 12th முடிச்சு போனாங்க அப்படின்னா உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை இருக்கோ அதை படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்க அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. அதுதாங்க முக்கியம். எந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிருந்த விஷயத்தில் வந்து போய் இருந்தால் தான் நம்ம அதில் ஜெயிக்க முடியும். அதை எல்லா பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணுங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.